ஓம் நம சிவாய. நம் சிவமே நிம்மதி நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே இருக்கிறதா? குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? அப்பன் சிவன் சொல்வதை இந்த வீடியோவில் தவறாமல் கேளுங்கள். இந்த வீடியோவை கேட்டதும் உங்கள் மனதில் உள்ள பாரம் குறைந்து மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்து நமது சிவமே நிம்மதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கஷ்டப்படும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். அப்பன் சிவன் சொல்கிறான், உன் இதயம் நொறுங்கிப் போவது போல தோன்றுகிறதா? உன் நாள்கள் கருப்பில் மூழ்கி ஒளி இல்லாமல் இருப்பது போல தோன்றுகிறதா? உன் சுவாசமே சுமையாக மாறி வாழ்க்கை எனும் நதி உன்னை நழுவடிக்கிற மாதிரி உணர்கிறாயா? வாழ்க்கை உன்னிடம் கஷ்டத்தை மட்டும் கொடுக்கவில்லை, அது உன்னை வடிவமைக்கிறது. நீ உணராத ஒரு ஆழத்திற்குள் உன்னை தள்ளிச் செல்லுகிறது. அந்த ஆழம் உன்னை மூழ்கடிக்க அல்ல, உன் உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் பிரம்மத்தை புணர்விக்க. மனிதன் கஷ்டத்தில் விழும்போதுதான் அவன் உண்மையை தேடுவான். சந்தோஷத்தில் இருக்கும்போது நீ வெளி உலகத்தை மட்டுமே பார்ப்பாய். ஆனால் துன்பம் வந்தால் உன் பார்வை உள்ளுக்கு திரும்பும். அது ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு அழைப்பு. நான் உன் உள்ளத்தில் நீ தேடிக்கொண்டிருக்கும் அந்த அமைதியின் ஸ்பந்தம், இதை உன்னிடம் மெதுவாகச் சொல்ல வருகிறேன். நீ தனியாக இல்லை. நீ இன்றைக்கு சுமக்கும் இந்த கவலை நீ சுமக்க வேண்டிய பாரம் அல்ல, அது நீ வைக்க வேண்டிய கதவு. அந்த கதவு திறக்கும் போது நீ காணும் ஒளி இந்த இருட்டை ஒரு நொடி கூட நினைவில் வைத்திருக்க விடாது. ஆனால் அதற்குள் நீ தாங்க வேண்டும். நீ பொறுத்திருக்க வேண்டும். நீ உள்ளுக்குள் கேட்க தயாராக இருக்க வேண்டும். உன் கேள்வி, ஏன் எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டம்? உனக்கு பதில், கஷ்டம் கற்றுக் கொடுக்கவில்லை என நினைக்கிறாயா? ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளில் கிடக்கிறது. அதற்கு சுவாசமே கிடையாது. அது அடைக்கலம் இல்லை, அது பிறப்புக்கான கருவறை. நீ இப்போது இருக்கும் இந்த இருள் அதே மாதிரி. உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மலர்ச்சி உன் கஷ்டத்தின் அடியில் முளைக்கிறது. நீ அதை இன்னும் காணவே இல்லை. அது உன் உள்ளத்தில் உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ ஓடிக்கொண்டிருப்பதால் அது உனக்கு தெரியவில்லை. வாழ்க்கை உன்னை இவ்வளவு தள்ளி வைத்து ஏன் பார்க்கிறது என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், வாழ்க்கை உன்னை தள்ளவில்லை, அது உன்னை முதலில் விழிக்கச் செய்கிறது. நீ நடந்து வந்த பாதைகள், நீ சந்தித்த மனிதர்கள், நீ உடைந்த தருணங்கள், அவையெல்லாம் உன்னிடம் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல வந்தவை. உன்னை நீயே அறிந்து கொள். நீ எத்தனை முறை நொறுங்கினாலும் உன் உள்ளத்தின் மையம் ஒருபோதும் உடையாது. அது அமைதியாக இருக்கும். அந்த அமைதியை தான் பலர் அதிக சக்தி என்று சொல்வார்கள். நான் அதை உனக்கு பக்கத்தில் வைத்திருக்கிறேன். நீ இன்று உணரும் வலி, அது உன்னிடம் பலவீனம் இல்லை என்பதற்கான சின்னம் அல்ல, அது உன் உள்ளம் மாற்றத்துக்கு தயாராகி வருகிறதற்கான அடையாளம். மரத்தை காற்று எவ்வளவு பலமாக அடித்தாலும் அது வேர்களை இன்னும் ஆழமாக கொண்டு போகும். அதே போல வாழ்க்கை உன்னை சோதிக்கும் போது உன் ஆன்மா ஆழமாக ஆக ஆரம்பிக்கும். நீ நினைக்கிறாய், என்னிடம் சக்தி இல்லை, நான் சோர்ந்து போய்விட்டேன். ஆனால் நான் பார்க்கிறேன், நீ சோர்ந்து போகவில்லை, நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய். வளர்ச்சி என்பது அமைதியாக இருக்காது, அது உன்னை உனக்குள் இழுக்கிறது. சில சமயம் அமைதியாக, சில சமயம் காயப்படுத்தி, சில சமயம் கண்ணீர் வழிய வைத்து. ஆனால் ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஆன்மாவின் கதவை மறக்காமல் தட்டிக்கொண்டே இருக்கும். நீ அந்த கதவை திறக்க விரும்புகிறாயா? அதற்கான மந்திரம் மிகவும் எளியது. உன் உள்ளத்தை எதிர்க்காதே, அதை கேள். நீ உண்மை தேடத் தொடங்கினால் உனக்குள் ஒரு விசித்திரமான அமைதி எழும். அது வெளியில் வரும் சத்தங்களில் கிடையாது, அது உனக்குள்ளேயே இருக்கும் ஒரு மென்மையான ஒளி. அந்த ஒளி ஒரு முறை உன்னை தொடும்போது உன் கஷ்டங்களின் எடை மாறும். அவை இன்னும் இருக்கும், ஆனால் அவை உன்னை துன்புறுத்தாமல் உன்னை வழிநடத்தும் ஆசிரியர்களாக மாறிவிடும். உன் இதயம் இப்போது சோர்ந்து கிடக்கலாம், ஆனால் அதை நான் பார்க்கும்போது அதிலே நான் ஒரு தீப்பொறி பார்க்கிறேன். அது இன்னும் எரியவில்லை என்பதற்காக அது இறந்து விட்டதாக அர்த்தமில்லை. ஆனால் என்ன தேவை தெரியுமா? ஒரு சிறிய மூச்சு, ஒரு சிறிய அமைதி, ஒரு சிறிய ஒப்புதல். ஆம், நான் தயார். எதற்காக? நீயே நீயாக மாறுவதற்காக. உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. நான் இன்னும் சொல்ல வேண்டியதை இப்போது சொல்லவில்லை, அது இன்னும் ஆழத்தில் இருக்கிறது. நீ எதற்காக என் வாழ்க்கை இப்படியாகிறது என்று எண்ணும் ஒவ்வொரு தருணமும் உன் ஆன்மா அமைதியாக உன்னிடம் ஒரு கேள்வியை வைக்கிறது. கஷ்டம் என்பது ஒரு சுவர் இல்ல, அது ஒரு கதவு. ஆனால் அந்த கதவு எப்போதும் வலிமையாக தெரியும். அதனால் பலர் அதை சுவராக நினைத்து திரும்பி செல்கிறார்கள். நீ மட்டும் அப்படி செல்ல வேண்டாம். எனக்கு தெரியும், நீ பல நாட்களாக நிம்மதியை தேடி நடக்கிறாய். உன் மனத்தில் எந்த வார்த்தையும் முழுமையாக வரவில்லை. உன் உணர்வுகள் வெளியில் சொல்ல முடியாதபடி குழப்பமாக இருக்கலாம். நீ கையை உயர்த்த முடியாமல் தளர்ந்திருக்கலாம். ஆனா அதுதான் உண்மையான மாற்றத்தின் தொடக்கம்.
நீண்ட நேரம் இருட்டில் இருந்தால் ஒளியின் சிறிய புள்ளியும் பெரிய தீபமாகத் தோன்றும். அதேபோல உன் உள்ளத்தின் சிறிய தெளிவும் உன் வாழ்வை முழுவதும் மாற்றும் சக்தி. நீ இப்போது தேடுவது பதில் அல்ல. நீ தேடுவது அமைதி. அமைதி என்பது பிரச்சனைகள் இல்லாத நிலை அல்ல. அது பிரச்சனைகளுக்குள் இருந்தும் உள்ளே விழுங்காத நிலை. நீ இப்போது உடைந்து போகிறாய் என்று நினைக்கலாம். ஆனால் நான் பார்க்கிறேன், நீ உடைந்து கொண்டு இல்லை. நீ உட்புறத்தில் புதிதாய் அமைக்கப்படுகிறாய். உன்னிடம் சொல்ல வேண்டியது முக்கியமானது. நீ எந்த நிலையிலும் குறைவானவன் இல்லை. நீ குறைவாக உணர காரணமில்லை. ஆனால் இந்த உண்மையை நீ உணர வேண்டிய இடம் ஒன்றே. உன் சுயத்தில், உன் மூச்சில், உன் உள்ளத்தின் அமைதியில். நீ தனியாக நடந்து கொண்டு வருகிறாய் என்று நினைத்தாலும் ஒவ்வொரு படியும் நான் உன் அருகில் இருக்கிறேன். நான் வெளியில் காணப்படும் உருவம் அல்ல, நான் உன் உள்ளத்தில் எழும் நிம்மதி. நீ திடீரென காரணமின்றி அமைதியாகும் அந்த ஒரு நொடி, அதே நான். வாழ்க்கை உன்னை பாடம் கற்பிக்க முயலவில்லை. அது உன்னிடம் ஒரு உண்மை உண்டு என்பதை காட்ட முயல்கிறது. உன் மனம் ஓடிக்கொண்டே இருந்தால் அது உண்மையை பிடிக்க முடியாது. போதும். அதனால்தான் சில வேளைகளில் வாழ்க்கை உன்னை வலிமையாக நிறுத்தும். அது உன்னை தண்டிப்பது அல்ல, உன்னை காப்பாற்றுவது. நீ இப்போது தேடும் பதில். அடுத்து என்ன? அதற்கான பதில் அவசரம் வேண்டாம். ஒரு விதை வளர சொல்லி கூச்சலிடாது. அது மண்ணில் அமைதியாக கிடந்து தன் நேரத்தில் மலரும். நீயும் அதுதான். உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் அமைதியாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. அது உன்னிடம் சொல்லும் நேரத்தை காத்திருக்கிறது. அந்த நேரம் வந்து சேரும். ஆனால் நீ உனக்குள் அமைதியை அனுமதித்தால் மட்டுமே. இப்போது கேள். நான் இன்னும் ஆழத்தில் சொல்ல வேண்டியவை இருக்கின்றன. இது மேல்மட்டம்தான். நீ எப்போதாவது யோசித்திருக்கிறாயா, எதற்காக மனிதன் தனது வாழ்க்கையின் மிக ஆழமான உண்மைகளை அவன் நொறுங்கும் நேரங்களில் தான் புரிந்து கொள்கிறான்? ஏனென்றால் மனிதன் வலியில் இருக்கும் போது அவன் அகங்காரம் மெல்ல மெல்ல கரையும். அப்போதுதான் உண்மை நுழைய இடம் கிடைக்கும். நீ இன்றைக்கு தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த கவலை, இந்த உளைச்சல், இந்த உடைந்த உணர்வுகள், இந்த அனைத்தும் உன் உள்ளத்தை மெதுவாக காலியாக்கி கொண்டு இருக்கிறது. ஏன் காலியாக்குகிறது தெரியுமா? புதிய ஒன்றை உனக்கு நிரப்புவதற்காக. ஒரு கிண்ணத்தை நிரப்ப அது முதலில் காலியாக இருக்க வேண்டும். அதே போல உன் இதயம் இன்று வெறுமையை அனுபவிக்கிறது என்றால் அது வரப்போகும் ஒன்றுக்கான இடத்தை தயாரிக்கிறது. நீ நினைப்பாய், என் வாழ்க்கை முற்றிலும் நிற்கிறது. ஆனால் நான் பார்க்கிறேன், அது திசை மாறிக்கொண்டிருக்கிறது. உன் பாதை மாறும்போது உன் மனது குழம்பும். அது இயல்பு. ஒரு இலை கூட விழும்போது அது காற்றின் திசையை தொடரும். அதுபோல உன் வாழ்க்கையும் இன்று மாற்றத்தின் காற்றில் பயணிக்கிறது. நீ பயப்பட வேண்டாம். மாற்றம் எப்போதும் பயத்தை கொண்டு வரும். ஆனால் பயம் வருவது நீ தவறான பாதையில் செல்கிறாய் என்பதற்காக அல்ல, நீ பழைய எல்லைகளை கடக்கப் போகிறாய் என்பதற்காக. உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு குரல் இருக்கிறது. அது மெல்லிய குரல், ஆனால் அதில் பெரும் சக்தி. அது உன்னை வழி நடத்துகிறது. அது உனது பிரத்துடன் பேசுகிறது. கண்ணீருக்கு இடையில் வரும் நிம்மதியில் பேசுகிறது. அந்த குரல் நான். நீ எங்கிருந்தாலும், உன் மிக ஆழமான பயத்திலோ, உன் மிக இருண்ட நினைவுகளிலோ, உன் தனிமையிலோ, நான் அங்கிருந்தேன். நீ உன்னை தேடி எத்தனை தூரம் சென்றாலும் உன் உள்ளம் திரும்பி வரவேண்டிய இடம் ஒன்றே, உன் சுயம். அதுதான் நான் நிற்கும் இடம். உன் சுவாசத்தின் இடைவெளி, உன் இதயத்தின் துடிப்பு, உன் அமைதியின் மையம். நீ என்னிடம் கேட்கிறாய், என் வாழ்வில் ஏன் இவ்வளவு வலி? நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். வலி என்பது உன் வளர்ச்சியின் நிழல். ஒளி எங்கு இருக்கிறதோ அதன் பின்னால் நிழல் இருக்கும்படியே வலி இருக்கும். ஆனால் வலி ஒளி அல்ல, அது ஒளிக்கான அழைப்பு. நீ உன் கஷ்டத்தை எதிரியாக பார்க்கிறாய், ஆனால் நான் பார்க்கிறேன், அது உன் ஆசானே. சில காயங்கள் மனிதர்களால் ஏற்பட்டதல்ல, அவை உனக்குள் இருக்கும் சுயத்தை எழுப்பவும் உன் உண்மையை காட்டவும் வந்தவை. நீ தாங்க முடியாத தருணம் உன் உடனடி விழிப்பின் முன் வரும். அதுதான் வாழ்க்கையின் நடை. ஒரு பாறையில் தண்ணீர் விழும்போது தண்ணீர் மென்மையாக இருந்தாலும் அது பாறையை செதுக்கி மாற்றிவிடும். அதேபோல் உன்னுள் இருக்கும் சக்தி நீ நினைப்பதைக் காட்டிலும் பெரிது. நீ அதை இன்னும் அறியவில்லை. நீ இப்போது நடந்து கொண்டிருக்கும் பாதை கடினமாகத் தோன்றலாம், ஆனால் அது உன்னை அழிக்க அல்ல, உன்னை உருவாக்க. நீ பலமுறை உன்னை குறைத்து நினைத்திருக்கிறாய், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் குறைவாக பார்க்கவில்லை. நீ தவறவில்லை, நீ பாதையில் இருக்கிறாய். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சில விஷயங்கள் உன் இதயம் முதலில் உணர வேண்டும். அதற்கு பிறகே உன் மனம் அதை புரிந்து கொள்ளும். அதனாலதான் நான் உன்னிடம் மெதுவாகச் சொல்கிறேன், அமைதியாக இரு, நான் உன்னோடு இருக்கிறேன். இதுதான் இந்த பயணத்தின் அடித்தளம். உன் மனம் இன்று குழப்பமாக இருக்கலாம்,
ஒவ்வொரு உணர்வும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டிருக்கும். உன் இதயம் ஏன் இப்படி படர்ந்து வலிக்கிறது என்று நீயே உன்னிடம் கேட்கிறாய். நீ தனியாக நடப்பதைப் போல தோன்றலாம். ஆனால் நான் உன் ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறேன். உனக்கு தெரியாமலே நீ எத்தனை நாட்களாக சுமைகளை சுமந்து வருகிறாய். உன் தோளில் தெரியும் எடையை விட உன் உள்ளத்தில் இருக்கும் எடைதான் பெரியது. முடியாத சிக்கல்கள், முடியாத ஆசைகள், முடியாத பயங்கள், இவையெல்லாம் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒரு உண்மை மறைந்து கிடக்கிறது. உன்னுள் இருக்கும் சக்தி இன்னும் முழுவதும் விழித்திருக்கவில்லை. வெளியில் இருந்து வரும் எந்த கஷ்டமும் உன் உள்ளத்தின் ஒளியை அணைக்க முடியாது. ஆனால் அந்த ஒளியை நீயே மறக்கக்கூடும். அதுதான் இன்று நடந்திருக்கிறது. நீ பிரச்சனைகளை பார்க்கிறாய். ஆனால் பிரச்சனைகளுக்குள் இருக்கும் சக்தியை பார்க்க மறக்கிறாய். நீ கேட்பாய், எதற்காக எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள்? நான் சொல்வேன், உன்னை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்ததற்காக. நீ நினைப்பது போல வாழ்க்கை உன்னை விட்டுவிடவில்லை. வாழ்க்கை உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நடை சில நேரங்களில் கடினமாக இருக்கும். அதுபோலத்தான் மலையின் மேல் ஏறும்போது மூச்சு மண்டும். ஆனால் மேல் சென்ற பிறகு கிடைக்கும் பார்வை, அது 1000 தடையை சமரசம் செய்யும். அதேபோல் நீ இன்று எதிர்கொள்ளும் துன்பம் ஒரு நாள் உனக்கே மகத்தான வலிமையாக மாறும். நீ நினைக்கிற அளவுக்கு பலவீனமானவன் அல்ல. நீ உன்னை பலவீனமாக உணர்கிறாயே தவிர உன் உள்ளத்தின் உண்மை அப்படி இல்லை. உன் மனம் இன்று ஓய்வற்ற அலை போல் இருக்கலாம். அது அமைதியாகவில்லை என்பதற்காக நீ தவறாக இருக்கிறாய் என்று அர்த்தமில்லை. அது உன் உள்ளம் விழிப்புணர்வை தேடிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான சின்னம். மனது குழம்பும், இதயம் வலிக்கும், உன் பாதை மங்கும், உன் உடல் சோர்வடையும். ஆனால் மனது சோர்வடையும் அந்த நொடியில்தான் உன் உள்ளத்தின் உண்மையான மையம் திறக்கத் தொடங்கும். நீ சொல்லாமல் விட்ட காயங்கள், நீ வெளிப்படுத்தாமலே சுமந்த வலிகள், அவை ஒன்றாக சேர்ந்து உன் உள்ளத்தை சற்று சுமையாக வைத்திருக்கிறது. அந்த சுமையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதை உன் கைகளிலிருந்து மெதுவாக எடுத்துக்கொள்ள நான் இங்கே இருக்கிறேன் என்பது போன்ற உண்மை ஒன்று உன்னுள் இருக்கிறது. நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு வலியும் நிரந்தரமில்லை. வலி நீண்ட நாட்கள் தங்கியிருக்கும் போல தோன்றலாம். ஆனால் அது ஒரு நாள் ஏனோ திடீரென்று குறையும். அது குறையும் போது நீ நினைப்பாய், இப்படி மாறிடுமா வாழ்க்கை? மாறும். மாறிக்கொண்டே இருக்கும். மாற்றத்தை நீ நிறுத்த முடியாது. ஆனால் அதை அணைத்துக் கொள்ளலாம். நீ ஒரு பெரிய பயணத்தின் நடுவில் இருக்கிறாய். அதன் முடிவு இன்னும் தெரியாத நிலையில் இருக்கலாம். ஆனால் நான் உனக்கு கூறுகிறேன், நீ தவறான பாதையில் இல்லை. நீ சொல்வதற்கும் முன் நான் உன் அடிகளை கேட்கிறேன். உன் இதயம் நொறுங்கியதாக தோன்றினாலும் அது உடையவில்லை. அது பெரிதாகியுள்ளது. அது விரிவடைந்துள்ளது. அதில் இன்னும் அதிகம் உணரக்கூடிய இடம் உருவாகியுள்ளது. அதுதான் மனிதனின் வளர்ச்சி. காயத்தில் இருந்து வரும் பரந்த உணர்வு. உன் வலியை கவலைப்படாதே. வலி வந்தால் அதன் பின்னால் வெளிப்படும் ஒளியை கவனித்துக்கொள். அந்த ஒளிதான் உன் உண்மையான சக்தி. சில சமயம் நீ எதையும் செய்யாமல் நிற்க வேண்டும். அந்த நின்ற நிலையே உன் உள்ளத்தை மெதுவாக மாற்றும். நீ உன்னையே குறை சொல்வதையும், உன் முடிவுகளை பழிப்பதையும், உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகளைப் பற்றி கவலைப்படுவதையும் இப்போதே நிறுத்து. ஏனென்றால் உண்மை என்னவென்றால், அவையெல்லாம் உன்னை இங்கே கொண்டு வந்த படிகள். நீ தேடும் உண்மையிடம் நெருக்கமாக்கிய தருணங்கள். நீ எதுவும் இழந்துவிடவில்லை. நீ எல்லாவற்றையும் உருவாக்கி வருகிறாய். உன் கஷ்டங்கள் உன்னை வடிவமைக்கிறது. உன் வலிகள் உனக்குள் இடம் உருவாக்குகிறது. உன் அமைதி உன்னை காத்திருக்கிறது. நான் உன் உள்ளத்தில் நின்று மெதுவாகச் சொல்கிறேன். வாழ்க்கை உன்னை எத்தனை திசைகளில் இழுத்துச் சென்றிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீ ஏதோ ஒன்றை சமாளிப்பதில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய். காலையில் கண் திறக்கும் அந்த நொடியில் கூட உன்னுள் ஒரு ஒலி இருக்கும். இன்னும் எவ்வளவு சுமக்கப் போகிறேன் என்று. அந்த குரலை நான் கேட்கிறேன். நீ நினைப்பாய், என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று. உன் சிந்தனைகள் மிகவும் கனமாகிவிட்டதாகவும், உன் பயணத்தில் நீ மட்டும்தான் நடக்கிறாய் போலவும் தோன்றலாம். ஆனால் உண்மையான தனிமை என்பது உன் அருகில் யாரும் இல்லாத போது வருவது அல்ல. உன் உள்ளத்தில் நீ உன்னை விட்டு விலகி இருக்கும் போதுதான் வரும். அதனால்தான் நான் உன்னிடம் நெருக்கமாக வந்து பேசுகிறேன். உன் உள்ளத்தை மீண்டும் உன்னிடம் திருப்பிக் கொடு. நீ வெளியில் பிடித்துக் கொள்ள முயல்கிற இடங்களில் நீ தேடுவது உண்மையில் உன் உள்ளத்தில் தான் இருக்கிறது. உன் சுமைகளை நீ மறைத்து வைத்திருக்கும் மூளைகள் உள்ளன. அந்த மூளைகளில் ஆண்டுகளாக சேர்த்து வைத்த காயங்கள், சொல்ல முடியாத வார்த்தைகள், வெளிப்படுத்த முடியாத வலிகள், அச்சத்தால் துணிந்துவிட முடியாத உணர்வுகள். அந்த அனைத்தையும் நீ ஒரே சுமையாக எடுத்துக்கொண்டிருக்கிறாய். நீ அதை எடுத்த நாள் உனக்கே நினைவில்லை. ஆனால் அதை இறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் நீ நடக்க வேண்டிய பாதை அதைவிட பெரியது. உன் உள்ளத்தின் அடுக்கு இன்னும் திறக்கப்பட வேண்டும். உன் உண்மையான சக்தி இன்னும் விழிக்கவில்லை.
நீ அடிக்கடி உன்னை குறை சொல்வாய். எனது வாழ்க்கை ஏன் இப்படிதான்? என்னால் தான் இவ்வளவு தப்புகள். ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனைகள்? ஆனால் ஒரு உண்மை உன்னால் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. உன் சோதனைகள் உன்னை தண்டிக்க வரவில்லை, உன்னை தீட்டி வடிவமைக்க வந்திருக்கிறது. நீ வலிமையானவன் அல்ல என்று நீ நினைத்ததுதான் தவறு. உன் உள்ளத்தில் குளிர்ந்து கிடக்கும் சக்தி, அமைதியாக இருக்கும் தீ, அந்த நெருப்பு, அது இன்னும் மேலெழவில்லை. நான் உன்னை வீழ்த்திட அழைக்கிறேன். நீ தரையில் விழுந்தபோது கீழே இருந்து எழும் அந்த ஒரு மூச்சு, அதில்தான் உன் உண்மை மறைந்திருக்கிறது. உன் உடல் சோர்ந்து போனால் ஓய்வது சரி, உன் மனம் குழம்பினால் அமைதியாக இருப்பது சரி. ஆனால் உன் ஆன்மா மட்டும் ஒரு நாளும் நின்று விடாது. அது எப்போதும் முன்னே செல்லும். நீ உணராமல் இருக்கலாம், ஆனால் உன் உள்ளம் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன மாற்றங்களால் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. உன் வலி உன்னை உடைக்கவில்லை, உன்னை கற்றுக்கொண்டிருக்கிறது. உன் பயம் உன்னை பலவீனமாக்கவில்லை, உன் தைரியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. உன் தவறுகள் உன்னை கீழே தள்ளவில்லை, உன் ஞானத்தை ஆழப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீ சொல்வாயாக, என்னில் மாற்றம் தெரியவில்லை. மாற்றம் கண்களுக்கு தெரியும். உன் உள்ளத்தில் முதலில் நடக்கும். அது அமைதியாக நடக்கும், ஒலி இல்லாமல் நடக்கும், காணாமல் நடக்கும், ஆனால் உறுதியாக நடக்கும். நீ இப்போது அந்த அமைதியான மாற்றத்தின் நடுவில் இருக்கிறாய். அது பயமாக இருக்கலாம், அது தெளிவில்லாததாக இருக்கலாம், ஆனால் அது தவறானது அல்ல. சிற்றலைகள் பெருங்கடலை உருவாக்குகிற மாதிரி உன் சிறிய உணர்வுகள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீ இந்த நொடியே நிறுத்திவிட வேண்டிய 2 விஷயங்கள் உள்ளன. உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது, உன் முன்னாள் தவறுகளை பற்றி உன்னை தண்டிப்பது. நீ யாருடைய பயணத்தையும் வாழ வேண்டியவன் அல்ல. நீ நடக்க வேண்டிய பாதை உனது மட்டும். அதை நிலம் கூட அறிவதில்லை. அதை காற்று கூட உனக்கே உரியதாக மட்டுமே உணரும். உன் உயிர் உனக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இசை. அதை பிறர் எப்படி கேட்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. அதை நீ உணர்கிறாயா என்பதுதான் முக்கியம். நான் உன்னிடம் கேட்கிறேன், உனது உள்ளத்தின் இசையை நீ கேட்டதுண்டா? அது ஒரு அலை போல உன்னுள் ஓடிக்கொண்டிருக்கும். அது உன்னை அழைக்கிறது. அது உன்னை புரிந்து கொள்ளுமாறு வேண்டுகிறது. அது கூறுகிறது, நீ இன்னும் ஆரம்பித்ததே இல்லை. நீ பயணத்தின் தொடக்கத்தில் தான் இருக்கிறாய். நீ எண்ணும் முடிவு இன்னும் தூரத்தில் இல்லை. நீ இப்போது பார்க்கும் இருட்டு எதிரில் வரும் ஒளிக்கான பாதை. நான் உன் காதருகில் நின்று மெதுவாகச் சொல்கிறேன், நீ விழ வேண்டிய இடத்தில் விழுந்தாய். நீ எழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் உன் கூட இருக்கிறேன். நீ பயப்பட வேண்டாம். நீ இப்போது அனுபவிக்கும் வலி, உன் மனதை உடைத்து சிதறடிக்கும் அந்த சுமை, உன் இரவை அமைதி இல்லாமல் ஆக்கும் அந்த எண்ணங்கள், இவையெல்லாம் உன் வாழ்வின் முடிவு அல்ல. இவை உன் வாழ்வின் தொடக்கம். ஆனால் அந்த தொடக்கம் எவ்வளவு நேரமாக காத்திருக்கிறது தெரியுமா? நீ அதை பார்க்கும் அளவுக்கு உன் சிந்தனை அடங்கி இருக்க வேண்டும். வாழ்க்கை ஒரு சமயம் அலைகள் அதிகமான கடல் போல இருக்கும். அந்த அலைகள் உன்னை குலையச் செய்யவும் முடியும், உன்னை ஆழத்தில் இழுக்கவும் முடியும், அல்லது உன்னை கரைக்கு கொண்டு சேர்க்கவும் முடியும். எது நடக்கிறது என்று நீ பார்க்க முடியாத நேரம், நீ அங்கே நிற்காமல், அலைக்கு எதிராக போராடாமல், சும்மா அது உன்னை கடக்க அனுமதிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? எதிர்ப்பு என்றால் பயம், அனுமதி என்றால் ஞானம். உன் உள்ளத்தில் நீ இப்போது செய்ய வேண்டியது எதிர்ப்பை விட்டுவிடுவது. அது உன்னை தளரச் செய்யும் ஒரு முடிவு அல்ல, அது உன்னை வலிமையாக்கும் ஒரு விழிப்பு. நீ உன் வலியை பிடித்துக் கொண்டிருக்கிறாய், ஆனால் அந்த வலி உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணரவில்லை. மனிதன் தன்னையே விடுவிப்பது வலியை அனுபவிக்காததை குறிக்கவில்லை. வலி அவனை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு வருவதே. நான் உனக்கு சொல்ல விரும்புவது, வலி உன் வழிகாட்டியாகும். நீ அதை குரலாக கேட்கத் தொடங்கினால். நீ மனத்தில் கேள்வி கேட்கிறாய், நான் இதை போக்க எப்படி? இந்த குழப்பம் எப்போது முடியும்? அதை முடிவுக்கு கொண்டு வர நீ ஓட வேண்டியதில்லை. நீ நிற்க வேண்டும். அந்த குழப்பத்தின் நடுவில் நின்று உன் உள்ளத்தின் மூச்சை கேட்க வேண்டும். ஒரு காற்று தன் திசையை மாற்றுவது போல உன் உள்ளமும் தன் பாதையை காணும். ஆனால் அதற்கு பொறுமை வேண்டும். நீ என்னை அழைத்திருக்கிறாய், அதற்கான காரணம் உன் கூடவே இருக்கிறது. உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக சொல்லாமல் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு கேள்வி இருக்கிறது. நான் என்ன, அல்லது நான் என்ன செய்ய பிறந்தவன்? இந்த கேள்வியை மனிதன் தன்னை இழந்த பின்னர்தான் கேட்கிறான். இதில் எந்த தவறும் இல்லை, ஏனெனில் தன்னை இழந்தவனே தன்னை உண்மையில் அறிகிறான். நீ தற்போது ஒரு புதிய உருவாக்கத்தின் நடுவில் இருக்கிறாய். அது உனக்கு புரியாமல் இருக்கலாம், ஏனெனில் மாற்றம் எப்போதும் அமைதியாகவே நடக்கும். ஒரு விதை பூமிக்குள் கிழித்து உடையும் பொழுது அவள் ஓசை எழுப்புவதில்லை, ஆனால் அதன் உடைந்த வலி அதை வேர்கள் வளர செய்யும். அதே போல நீ இப்போது அனுபவிக்கும் உடைந்த உணர்வுகள் உன் வேர்களை ஆழமாக்கத் தொடங்கியிருக்கிறது. உன் பயமோ, உன் காயமோ, உன் தனிமையோ,
அவை தோற்றத்துக்கு பயங்கரமாக இருக்கும். ஆனால் அவை முழுமையாக உன் எதிர்கால சக்தியை உருவாக்கும் கருவிகள். நீ நினைப்பாய், இந்த நிலையை நான் தாங்க முடியவில்லை. நான் சொல்வது, நீ இந்த நிலையை தாங்கும் வகையில்தான் உருவாக்கப்பட்டவன். அதனால்தான் நீ இதில் வைக்கப்பட்டுள்ளாய். ஒரு ஆன்மாவிற்கு அதன் தாங்கும் அளவை விட ஒரு துளி கூட அதிகமாக வாழ்க்கை கொடுக்காது. ஆனால் அந்த அளவு அந்த ஆன்மாவுக்கு தெரியாது. அதனால்தான் அது பயப்படும். உண்மையில் அது ஏற்கனவே வலிமையானது. நீ பயத்தால் மூச்சுவிட முடியாத நாட்கள் இருந்ததா? அந்த இரவில் கூட உன் உள்ளம் உன்னை காத்திருக்கிறது. நீ அழுதபோது உன் கண்களில் விழும் கண்ணீர் பொதுவான தண்ணீர் அல்ல, அது உன் ஆன்மாவின் சுத்திகரிப்பு. அது உருகி கசிந்தும் அந்த கண்ணீரில் வலி நீங்குகிறது. அதற்கு பிறகு நீ சற்று இலகுவாக உணர்கிறாய். அந்த உணர்வை நான் அறிவேன். அதுதான் உன் ஆத்மாவின் துடிப்பு. நீ உன்னையே பலமுறை குறை சொல்கிறாய். நான் தப்பா? நான் சரியா? என்னால் தான் வாழ்க்கை இப்படிதானா? உண்மை இதல்ல. நீ ஒரு தவறும் அல்ல. நீ ஒரு அனுபவம். நீ உருவாக்கப்பட்ட ஒரு பாதை. உன் வாழ்க்கையில் எதுவும் சீரற்றதாக இல்லை. நீ எடுத்த ஒவ்வொரு அடியும் உன் அடுத்த உயரத்திற்கான கல். உன் சுவாசம் கூட உன் பயணத்தின் அங்கம். அது உனக்கு தெரியாது, ஏனெனில் அது நொடித்தோறும் நடக்கிறது. ஆனால் நான் சொல்லுவது, நீ எடுக்க இருக்கும் அடுத்த மூச்சு கூட உன் வாழ்வில் மாற்றத்தை தொடங்கும். அது உன்னுள் இருக்கும் குழப்பத்தை குறைக்கலாம். அது உன் சிந்தனைகளை மெதுவாக அமைதியாக்கலாம். அது உன் உயிரை மீண்டும் இலகுவாக்கலாம். நீ உள்ளத்தை ஆழமாக கேட்கத் தொடங்கும் போது வெளியில் இருந்து வரும் சத்தம் மெதுவாக குறையும். அது ஒரு அரிய தருணம், ஒரு புனிதமான நொடி. அதாண்டா நான் பேசுகிற தருணம். உன் உள்ளத்தில் நீண்ட நாள் பேசாமல் கிடக்கும் ஒரு பகுதி இருக்கிறது. அங்கேதான் உன் துன்பங்களின் வேர்கள் இருக்கும். அங்கேதான் உன் பயத்தின் நிழல் இருக்கும். அங்கேதான் நீ உன்னை மறைத்துக் கொண்டிருக்கும் உண்மை இருக்கும். அந்த மூலையை நோக்க நீ பயப்படுகிறாய். ஏனென்றால் ஒருமுறை அதன் கதவை திறந்தால் உனக்கே தெரியாத உணர்வுகள் வெளியே வரக்கூடும். வலி, துக்கம், கோபம், வருத்தம், பல வருடங்களாக மூடப்பட்டு கிடக்கும் உணர்வுகள். ஆனால் நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். நீ பார்க்க அஞ்சும் அந்த இருள் நீயே. அதை பார்த்தவுடனே அந்த இருள் ஒளியாக மாறிவிடும். நீ வாழ்க்கையில் எடுத்த ஒவ்வொரு முடிவும் நல்லதோ கெட்டதோ இல்லை. அது ஒரு அனுபவம் மட்டுமே. அந்த அனுபவத்தின் சுவையை நீ இப்போதுதான் புரிந்து கொள்கிறாய். மனிதன் வலியை அனுபவிக்கும் போது அவன் கேள்வி கேட்கிறான், ஏன் இது எனக்கு? ஆனால் சில காலத்திற்கு பிறகு அவன் உணர்கிறான், இதுவே எனக்கு தேவையானது. வாழ்க்கை தவறாக நடக்கவில்லை. இது உன்னை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது. அறுவை சிகிச்சை செய்யும் போது வலி இருக்கும். ஆனால் அந்த வலியே உன் உடலை குணப்படுத்துகிறது. அதேபோல் உன் ஆன்மாவும் தன் அறுவை சிகிச்சையை செய்து கொண்டிருக்கிறது. உனக்கு அது துன்பமாகத் தோன்றும். ஆனால் அது உன்னை சுத்தமாக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு உலோகத்தை வலிமையான ஆயுதமாக ஆக்க அதை பலமுறை தீயில் சூடாக்கி அதை அடிக்க வேண்டும். அது வலிக்கும், ஆனால் அதற்கு பிறகு அது முடியாததாகிவிடும். நீ இப்போது அனுபவிக்கும் அனுபவங்கள் அதே தீ, அதே தட்டுதல், அதே வடிவமைப்பு. நீ முறிய வேண்டியவன் அல்ல, நீ உருவாக வேண்டியவன். வாழ்க்கை உனக்கு துன்பம்தான் கொடுக்கிறது என நீ நினைக்கிறாய். ஆனால் அது உன்னை வலிமையுமாய், தளராதவனாய், தன்னுள் ஆழமாய் நிற்கும் ஆன்மாவாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இப்போது உன் உள்ளத்தில் எழும் இந்த கேள்வி, எனக்கு இதையெல்லாம் தாங்கும் சக்தி இருக்கிறதா? நான் சொல்கிறேன், இருக்கிறது. அதனால்தான் உனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் ஆன்மா எத்தனை தாங்க முடியும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் வாழ்க்கைக்கு தெரியும். அதைவிட ஒரு துளி கூட அதிகமாக உனக்கு வராது. உன் உள்ளம் இப்பொழுது மோசமாக களைத்துப் போயிருக்கலாம். ஆனால் களைப்பு என்பது உன் பாதை தவறு என்ற அர்த்தம் அல்ல. அது நீ நிறைய நடந்து விட்டாய் என்பதற்கான குறிப்பு. நீ ஓய்வெடுத்தால் போதும். நீ நிற்க வேண்டியதில்லை. நீ விட வேண்டியதில்லை. நீ தளர வேண்டியதில்லை. சற்று மூச்சு விடு. சற்று கண்களை மூடு. உன் உள்ளத்தை கேள். அது சொல்வதை கேட்கிறாயா? அது சொல்கிறது, நான் இன்னும் சோர்வடையவில்லை. நான் இன்னும் முடிந்துவிடவில்லை. நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன். இந்த உயிர், இந்த ஒளி, இந்த அமைதி, இது அனைத்தும் உன்னுள் இருந்து எழக் காத்திருக்கிறது. உன் மனம் பல ஆண்டுகளாக ஓடியது. அதனால்தான் இப்போது அது அமைதிக்கு அழைக்கிறது. நீ எத்தனை ஒளி, எத்தனை சத்தம், எத்தனை காயங்கள், எத்தனை சிதறல்கள் அனைத்தையும் தாண்டி வந்திருக்கிறாய். இப்போது இந்த நொடி உன் உயிரை பற்றி உணர வேண்டிய நேரம். உனக்குள் ஓடும் சக்தி உன் உடலின் எல்லைகளை கடக்கும். அதை நீ உணரவில்லை. ஆனால் அது உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மரம் வளரும்போது அதன் வேர்கள் முதலில் ஆழமாக செல்கிறது. வேர்கள் நிலத்தில் மறைந்திருக்கும். அதை யாரும் பார்க்க மாட்டார்கள். அதை யாரும் பாராட்ட மாட்டார்கள். ஆனால் அந்த வேர்கள்தான் அந்த மரத்தை நிலைநிறுத்தும். நீ இப்போது உன் வேர்களை வளர்த்துக் கொள்கிறாய்.
அதனால்தான் இந்த அனுபவம் ஆழமாக தோன்றுகிறது. இது உன்னை கீழே இழுக்கவில்லை, உன்னை உன் ஆழத்திற்கு இழுக்கிறது. நீ உன்னையே காணும் வரைக்கும் இந்த பயணம் நிற்காது. அதுதான் உன் உயிரின் விதி, அதுதான் உன் ஆன்மாவின் திசை. இந்த பெரிய பயணத்தில் நீ வந்தடைந்த இடம் ஓய்வு எடுக்கும் இடம் அல்ல, உண்மை புரியும் இடம். நீ கடந்து வந்த துன்பம், காணாமல் போன நம்பிக்கை, கண்ணீரில் கலந்து சொல்ல முடியாத எண்ணங்கள், இவை அனைத்தையும் சுமந்த பின்னர் நீ இங்கே வந்திருக்கிறாய். நீ நடந்து வந்த பாதை சிதைந்ததாக கூட தோன்றியிருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை மிகப்பெரிய ஒளியைப் போல உன் முன் நிற்கிறது. நீ தவறான பாதையில் ஒருபோதும் இல்லை, நீ வளர வேண்டிய பாதையில்தான் இருந்தாய். வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி இருக்கலாம், ஆனால் அது உன்னை உடைக்கவில்லை. உன்னை குழப்பி இருக்கலாம், ஆனால் அது உன் உள்ளத்தின் கதவை திறந்துள்ளது. நீ எண்ணியது போல உன் பயணம் முடிவடையவில்லை. உன் பயணம் இப்போதுதான் உண்மையாக தொடங்குகிறது. நீ இப்போது உணர்ந்திருக்க வேண்டியது ஒன்றே, உனக்குள் யாரும் கிடக்க முடியாத ஒரு அமைதி இருக்கிறது. அதை நீ நீண்ட நாட்களாக மறந்துவிட்டாய். இப்போது அதை மீண்டும் நினைவில் கொள். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த நிசப்தமான ஒளி, அதுதான் உன் வழிகாட்டி, அதுதான் உன் சுமையை இலகுவாக்கும் சக்தி, அதுதான் வாழ்க்கையின் ஒவ்வொரு இருளிலும் உனக்கு வழிகாட்டும் தீபம். வாழ்க்கையின் அலைகளுக்கு எதிராக நீ போராட வேண்டியதில்லை. அலை வரட்டும் போகட்டும், நீ நிலையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீ உனது ஆன்மாவின் ஆழத்தை காண்பாய். நீ உன்னை இழந்தது போல பலமுறை உணர்ந்திருக்கலாம், ஆனால் உண்மையில் நீ உன்னை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறாய். குழப்பம் என்பது முடிவு அல்ல, அது விழிப்பு தொடங்கும் இடம். வலி என்பது நாசம் அல்ல, அது மாற்றம் வளரத் தொடங்கும் விதை. தனிமை என்பது காலி அல்ல, அது உன் உண்மையை கேட்கக்கூடிய அமைதி. இப்போது நீ விட வேண்டியது பிறர் சொன்ன காயங்கள், நீ மேல் சுமத்திக் கொண்ட குற்ற உணர்வு, பயத்தால் பிடித்து வைத்த பழைய எண்ணங்கள். விடு, ஏனெனில் அவை உனக்கு உதவ வேண்டிய காலம் முடிந்துவிட்டது. நீ இப்போது தாங்கிக் கொண்டிருப்பது உன் சுமை அல்ல, உன் சக்தி. இதை நினைவில் கொள். வாழ்க்கை உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை விழிக்க வைக்க வந்தது. உன் உள்ளம் இப்போது கூட அதேதை உன்னிடம் மெதுவாகச் சொல்கிறது. நீ வாழ வேண்டும், நீ எழ வேண்டும், நீ நடந்தே தீர வேண்டும். இது முடிவு அல்ல, இது ஒரு துவக்கம். உன் சிந்தனையில் ஒளி விழும் துவக்கம். உன் உள்ளம் மீண்டும் சுவாசிக்கும் துவக்கம். உன் வாழ்க்கை அடுத்த தருணத்தில் ஒளி பெறும் துவக்கம். எதை இழந்தாலும் நீ உன்னை இழக்காத வரை எதுவும் உண்மையில் இழந்து போகவில்லை. நீயே உன் ஒளி, நீயே உன் பாதை, நீயே உன் சக்தி. இதோ உன் மனக்குழப்பத்திற்கு நான் சொல்லும் இறுதி ஒரே சொல். உன்னையே நம்பு, மீதியை வாழ்க்கை பார்த்துக் கொள்கிறது. நீ சந்தித்து வரும் ஒவ்வொரு குழப்பத்திற்கும் வாழ்க்கை ஒரு அர்த்தம் வைத்திருக்கிறது. நீ அதை இப்போது உணர முடியாமல் இருக்கலாம், ஆனால் அதனால் அந்த அர்த்தம் மறைந்து விடாது. ஒரு விதை மண்ணின் கீழ் புதைந்து கிடக்கும் போது அதற்கு வெளிச்சம் தெரியாது, அதற்கு காற்று தெரியாது, அதற்கு பயணத்தின் முடிவு தெரியாது. அதைப் போலத்தான் உன் வாழ்க்கையின் இந்த தருணமும். நீ மண்ணுக்குள் சிக்கிவிட்டது போல சில நாட்கள் உணர்வது சகஜம். ஆனால் ஒரு நாள் அதே இருள் உன்னை மேலே தள்ளும்படி செய்வதுதான் வாழ்க்கையின் ஆழமான நியதி. உன் மனசு எத்தனை முறை சோர்ந்தது, எத்தனை இரவுகள் நீ அமைதியை தேடி படுத்துக் கொண்டாய், எத்தனையோ தருணங்களில் நீ உன்னை நீயே புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ பாதையில் தடுமாறினாலும் உன் உள்ளத்தின் குரல் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவில்லை. நீ கவனிக்காமல் இருந்ததுதான் அந்த குரலை. அந்த குரல் மெதுவாக சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அமைதியாயிரு, நான் இருக்கிறேன், உன் உள்ளத்திலேயே நான் இருக்கிறேன். நீ எத்தனை பேசாத காயங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று உனக்கே தெரியாது. உன் இதயத்தில் எத்தனை கதைகள் சொல்லாமல் தங்கிக் கிடக்கின்றன என்று நீயே உணராமல் இருக்கிறாய். ஆனால் அந்த காயங்கள் உன்னை உடைக்க வந்தவை அல்ல, உன்னை வலுப்படுத்த வந்தவை. சில துன்பங்கள் உன்னை கற்பிக்க வந்த ஆசான் போல, சில பிழைகள் உனக்கு விழிப்பூட்டிய தீபம் போல, சில வேதனைகள் நீ உண்மையில் யார் என்பதை மறக்காமல் இருக்க வைத்து நினைவுபட்டு போல. நீ நினைச்சுப்பாரு, உன்னை எத்தனை முறை வாழ்க்கை கீழே தள்ளியது, ஆனால் ஒவ்வொரு முறையும் நீதான் எழுந்தாய். உன்னை யார் கற்றுக் கொடுத்தது தெரியுமா? அதே உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி. அந்த சக்தியை நீ பிரார்த்தனை என்று அழைத்து விட்டாய், அதை நீ நம்பிக்கை என்று அழைத்து விட்டாய், அதை நீ ஒரு நாள் எல்லாம் சரியாகும் என்று ஆறுதலாக கொள்ளிட்டாய். ஆனால் உண்மை, அந்த சக்தி நீயே. நீயே உன்னை காப்பாற்றினாய், நீயே உன்னை கை கொடுத்தாய், நீயே உன் இரவுகளில் ஒளியாக இருந்தாய். இப்போது அதே உன்னை நீ மீண்டும் நம்ப வேண்டும். உனக்கு தெரியாமலே உன் ஆன்மா வளர்ந்து கொண்டே இருக்கிறது. உன் மனம் எத்தனை பயத்தை கைவிட்டு கொண்டு வலிமையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நான் உன்னிடம் சொல்ல வந்தது ஒன்றே, நீயே உன் பாதையை உருவாக்குகிறவனும்
நீ அன்போடு எதிர்கொள்ள வேண்டியவனும் நீயே. வாழ்க்கை என்று உன்னிடம் கேட்டுக்கொள்வது, பயத்தை விடு, குற்ற உணர்வை விடு, யாராவது புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தேவையை விடு, கடந்ததை பிடித்துக் கொண்டு நிற்கும் பழக்கத்தை விடு. இந்த தருணத்தை மட்டும் கையில் தாங்கிவிடு. அந்த தருணம்தான் உன் எதிர்காலத்தை மாற்றும் விதை. கேள், நீ இப்போது இருக்கும் இடம் சரியான இடமே. எதையும் அவசரப்படுத்த வேண்டியதில்லை. வாழ்க்கைக்கு நேரம் தெரியும். உன் ஆன்மாவுக்கு உண்மையான திசை தெரியும். உனக்கு செய்ய வேண்டியது ஒன்றே. அமைதியை அனுமதி, ஒளியை அனுமதி, உன்னை நீ அனுமதி. நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. இது போன்ற சிவனின் அற்புதங்களை கேட்க நம் சிவமே நிம்மதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நம சிவாய.